Faku. ராதே கிருஷ்ணா. ஒருத்தர் வந்து வெங்காய தொக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தா, வெங்காய தொக்குக்கு என்ன பண்ணுங்க, தோலை சீவிட்டு வெங்காயத்தை நாலாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த அளவுக்கு புளி போட்டுக்கோங்க. ரொம்ப போட வேண்டாம், ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா இருக்காது. மீடியமாக கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகா வத்தல், பேடகே, காஷ்மீரி சில்லி, காரத்துக்கு இந்த மிளகா அதெல்லாத்தையும் அதிலே போட்டு நல்லா அரைச்சிட்டு, கொஞ்சம் ரொம்ப விழுதாக இல்லாமல் கொஞ்சம் நரநரன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இருப்பச்சட்டியில் வந்து நல்லெண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, நான் கடலைப்பருப்பு எல்லாத்துக்கும் போடுவேன், நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டுவிட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்ததையும் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுட்டு உப்பு எவ்வளோ தேவையான அளவு பார்த்துக்கோங்க. அவளுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை போட்டு நல்லா கலரணும். நல்லா சுண்டி வரணும். அதுக்கு அது வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டு 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 கலருங்க. கலரினாலும் நல்லா கெட்டியாக வந்துடும். பாட்டிலில் எடுத்து வச்சுருந்தோன்னா ஒரு நாள் 2 நாள் வெளியில் வைக்கலாம், ஒன்றும் ஆகாது. அதுக்கு மேலேனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா எவ்வளோ நாள் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. ஒரு மாதத்துக்கு மேலே கூட வச்சுன்னு சாப்பிட்லாம். அது தக்காளி வெங்காயத்தொக்கு வந்து இந்த மெத்தடில் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வெந்தய பொடி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரே ஒரு சிட்டிகை தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. ஒரே ஒரு சிட்டிகை போட்டுனீங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. இது வந்து எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சுட சுட சாதத்தில் உதிரான சாதத்தில் நல்லெண்ணெயை விட்டு இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரூட்டா பழத்தை தொட்டுண்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது நீங்கள் சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மீ. ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம். தொடரும்.